ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் நம்ம வந்து டிஃபன் வந்து தோசை குருமா வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் குருமா. ஃப்ரெண்ட்ஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உரக்கல்ல நல்லா இஞ்சி பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு அதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு காய் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். நம்ம 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்குள்ளே வந்து விழுதை வந்து அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு 3 டீஸ்பூன் வந்து உடச்சக்கடலை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும்ல. இப்போ உப்பு போட்டுக்கலாம். அது எவ்வளோ தேவையான அளவோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமாக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்து ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா காய் வேகிற அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம வந்து திக்காக நம்ம வச்சுக்கலாம் குழம்ப. நான் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வந்து காய் நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். காயெல்லாம் வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம விழுது வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்லேருந்து லைட்டாக தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் விழுது அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா காய் எல்லாம் வந்து கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசையை வந்து சுட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குருமா ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு டிஃபன் தோசை குருமா. சரிங்களா, வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வந்து குருமா குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் பண்ணுற ஒரு உடனுக்குடனே வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.